வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 25 புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. நேற்றைக்கு, அதாவது கடந்த 24 மணி நேர மழை பொழிவையும் வானிலை அமைப்பையும், இன்றைக்கு எங்கே மழை தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்கள் நள்ளிரவு அதிகாலை வரை எங்கே, வரக்கூடிய நாட்கள் வானிலை எப்படி, வெயில் எப்படி, அடுத்த நிகழ்வு எப்பொழுது, அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் இருக்கிறது, அது எப்பொழுது மழை தரும், இவை எல்லாம் இதில் பார்ப்போம். இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதிகாரப்பூர்வ மழைமானி உள்ள இடங்களை முதல்ல பார்ப்போம். அடுத்தது கிராமப்புறங்களை பார்ப்போம். தேக்கடி தேனி மாவட்டம் 5 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி 4 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனமலை தாலுகா அலுவலகம், மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் மைக்கனம்பட்டி, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு, கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா, தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு பகுதி தலா 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர், நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, மேலும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து தலா 2 சென்டிமீட்டர், மேலும் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில், நீலகிரி மாவட்டம் கோடநாடு, கன்னியாகுமரி மாவட்டம் சுரலக்கோடு, தேனி மாவட்டம் வைகை அணை, திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணை, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர், கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு 1, கன்னியாகுமரி மாவட்டம் முக்கடல் அணை, மேலும் நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பசி, மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, சேலம் மாவட்டம் மேட்டூர் தலா 1 சென்டிமீட்டர். இது இல்லாமல் மழைமானி, அதிகாரப்பூர்வ மழைமானி இல்லாத இடங்கள் ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டத்தோட அந்த கர்நாடக எல்லையோர பகுதி திகனரை, அதாவது 16 மில்லிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா பனகல்லி 43 மில்லிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லம்பாளையம் 22 மில்லிமீட்டர். ஈரோடு மாவட்டம், மேலும் அதாவது பவானிசாகருக்கு வடக்கு புறம் வரும் இது எல்லாமே தலமலை 23 மில்லிமீட்டர். நீலகிரி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பநாடு 23 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்னூருக்கு அருகிலே கஞ்சம்பள்ளி 23 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு 26 மில்லிமீட்டர். அடுத்தது கோதவாடி 24 மில்லிமீட்டர். பொள்ளாச்சி ஏற்கனவே படித்தது தான் 33 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக சுப்பேன் கவுண்டன்புதூர் 51 மில்லிமீட்டர். பெரிய போது 44 மில்லிமீட்டர். கோலார்பட்டி 25 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கோட்டூர் பேரூராட்சி அலுவலகம் பொள்ளாச்சி தெற்கு 19 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பெரிய பாலவாடி 32 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக இதெல்லாம் இதை விட இன்னும் குறைவான மழையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒரு 2 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளதை மட்டும் நான் படித்து கொண்டிருக்கிறேன். லட்சுமிபுரம் தேனி மாவட்டம் 24 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலுக்கு அருகே இருக்கக்கூடிய நடுவக்குறிச்சி 20 மில்லிமீட்டர். கடையநல்லூர் 22 மில்லிமீட்டர். செங்கோட்டை 29 30 மில்லிமீட்டர். அடுத்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் காளிகேசம் 34 மில்லிமீட்டர். தடிகாரகோணம் 25 மில்லிமீட்டர். இன்னும் நிறைய இடங்களில் மழை இருக்குது. நான் கொஞ்சம் 2 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளதை மட்டும் படிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது இப்பொழுது எங்கே மழை பொழிந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவே மழை பெய்யுது. அந்த மழை பொழிவு தற்பொழுது கயத்தாறு வரைக்கும் எட்டியிருக்கு. கயத்தாறு சுற்று வட்டார பகுதி, அதாவது தலையால் நடந்தான் குளம் கனமழை பொழிந்து வருகிறது. அங்கே ஒரு 2-3 சென்டிமீட்டர் பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் சுற்று வட்டார பகுதி காற்றுடன் மழை. அப்படியே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஐயனார் கோயில் பகுதி கனமழை. அங்கிருந்து ஆற்றில் தண்ணி வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் பகுதிக்கு மழை வந்து கொண்டிருக்கு. அடுத்தபடியாக அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை. தேனி மாவட்டத்தை அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட எல்லை கொடைக்கானல் மலைப்பகுதின்னு சொல்லலாம். அங்கெல்லாம் மழை. ஆத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதி, அதாவது
வத்தலக்குண்டு மற்றும் பெரியகுளம் இடைப்பட்ட மலைப்பகுதிகள் அப்படியே மழை. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேயும் மழை தொடங்க இருக்கு. ராசிபுரம் சேலம் இடைப்பட்ட பகுதியில் மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாலக்காட்டு கணவாயிலையும் ஆங்காங்கே தொடங்க வாய்ப்பு இருக்கு. இரவு 11 மணி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இரவு 10 மணிக்கு கொஞ்சம் அங்கே வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அங்கே மட்டும் இல்லாமல் கொஞ்சம் திண்டுக்கல் மாவட்டத்தோட ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்ட எல்லை பகுதி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்கு. ஒரு நள்ளிரவு அதிகாலைக்குள் எதிர்பார்க்கலாம். 10-11 மணி வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இன்னும் தொடங்க விட்டாலும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 11 மணி வரைக்கும் நம்ம வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இப்படி இருக்கு. அது அப்படியே திருச்சி மாவட்ட எல்லை வரைக்கும், புதுக்கோட்டை மாவட்ட எல்லை வரைக்கும், ராமநாதபுரம், சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதி வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. மதுரை மாவட்டத்தோட பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியா இந்த மழைப்பொழிவு நாளை வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இன்று தொடங்கியிருக்கூடிய தென் மாவட்ட, மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு மாவட்டங்களோட அந்த தளி அங்க கூட மழை தொடங்கியிருக்கு. தளிக்கும், அதாவது திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி தளிக்கும் மறையூர் வரைக்கும் கூட மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு. அது அப்படியே உடுமலைப்பேட்டை பகுதிக்கு வரலாம். அப்படியே பழனி, மானுப்பட்டி போன்ற பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாமே. அடுத்தபடியாக நாளை அதிகாலை வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை, இந்த சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் கூட நாளை அதிகாலை வரை வாய்ப்பு இருக்கு. நள்ளிரவுல கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் நள்ளிரவுக்கெல்லாம் மதுரை, திருச்சிராப்பள்ளியோட தெற்கு பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, சிவகங்கை மாவட்ட பகுதி, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை வாய்ப்பு தெரிகிறது. நள்ளிரவு கண்டிப்பா கொஞ்சம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கப்புறம் நாளை வியாழக்கிழமை 26ஆம் தேதி மாலை இரவில் நாளைக்கும் இதே போல மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் இன்றைய விட நாளை கொஞ்சம் குறைந்த பரப்பில் தெரிகிறது. தென் மாவட்டம் இன்றைக்கு பெய்த இடத்திலே தான் நாளைக்கும், ஆனால் கொஞ்சம் பரப்பில் குறைந்திருக்கும். ஆனால் நாளைக்கும் ஆங்காங்கே இருக்கும். விருதுநகர் மாவட்டம் உட்பட நாளைக்கும் ஆங்காங்கே இருக்கும். அதே போல 27ஆம் தேதி வியாழக்கிழமையும் ஒரு சில இடங்கள்ல வாய்ப்பு இருக்கு. வியாழக்கிழமை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது. அதாவது பாலக்காட்டு கணவாய் பகுதி, கோயம்புத்தூர் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட பகுதி, நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரை. என்ன சார் திண்டுக்கல்னு சொல்றீங்க? வரல, கொஞ்சம் இருங்க. நம்ம எதிர்பார்க்கிறோம். இது நம்ம அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை. அறுவடை தானியங்களை மூடி பாதுகாக்கிறதுக்கான முன்னெச்சரிக்கை. அறுவடை தானியங்களை நனைந்தவர்கள் தான் தெரியும் அவரோட கஷ்டம். ஆகவே நேற்றைக்கு திடீரென்று மழை 5 சென்டிமீட்டர் எல்லாம் பொள்ளாச்சியில் யாரும் எதிர்பார்க்கல. அங்கே கொட்டியது, அங்கே நிறைய இடங்கள்ல நனைத்து விட்டதையும் தெரியும். ஆகவே கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தான். இப்போ எடப்பாடி சைடில் புகையிலை அறுவடைக்காக காத்திருக்கீங்க. ஆகவே அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மழைக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட மிரட்டல்லாம் இருக்கு. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த மிரட்டல் இருக்கு ஈரோடு மாவட்ட பகுதியில். ஆனால் மழை உறுதி கிடையாது. மழையை எதிர்பார்க்க கூடாது. ஆனால் நனைக்கிற மழை வாய்ப்பு இருக்குங்கிற முன்னெச்சரிக்கைக்கான தகவல். 28ஆம் தேதி வரைக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். 28ஆம் தேதி வரை மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்ல இந்த குழப்பம் மழை இருந்து கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். ஆக இன்னைக்கு தேதி 25. இன்னொரு 3 நாட்களுக்கு மாலை இரவுல இந்த மிரட்டல் மழை ஒதுக்கி ஆங்காங்கே நனைக்கும் மழை இதை மாதிரி இருக்கும். ஆனால் மழையை எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் பெய்யும். ஆனால் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கைக்காகத்தான் இந்த அறிக்கை. மழை உறுதியாக ஒரு இடத்துல பெய்யுங்கிறத எந்த இடத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் மழை பெய்யும். இன்னைக்கு கூட கயத்தாறு சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கூட தகவல் வந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். தலையால் நடந்தான் குளம், அது ஊர் பேரு. அங்கேயும் நல்ல மழை. அது கயத்தாறு சுற்றுவட்டாரவே நல்ல மழை தான். இது தகவல் வந்திருக்கு அங்கிருந்து. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய இடங்கள்ல மழை இருக்கு. ஆனால் இன்றை விட நாளை குறையும். ஆனால் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை இன்று போல் இருக்க வாய்ப்பு இருக்கு. சனிக்கிழமை விலகிடும். 28ஆம் தேதியோட இந்த சுற்றுமழை 21ஆம் தேதியிலிருந்து அடுத்து 1ஆம் தேதியிலிருந்து வெயில் அதிகரிக்கும். 1ஆம் தேதியிலிருந்து வெயில் இருக்கும். ஏன்னா உயரழுத்தம் இரவு நேரத்தில் குளிரும். இரவு நேரத்தில் குளிர்ந்த வானிலை அப்படியே அந்த உயரழுத்தம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். கடலோரத்தில் உள்ளே நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து மேற்கே போய் அனலை கொடுக்கும். அது 100 டிகிரியை தாண்டி 101 கூட போகலாம். ஈரோடு மற்றும் கரூர், நாமக்கலோட அந்த கரூர் மாவட்ட எல்லை பகுதிங்கெல்லாம், கோயம்புத்தூர் கூட 35 டிகிரி 36 டிகிரி கூட போகலாம். செல்சியஸில் போகலாம். ஆகவே வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை கொஞ்சம் வெயில் அதிகரித்திருக்கும். அதுவே தலைகீழாக மாறிடும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் கிழக்கு காற்று வரும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் கிழக்கு காற்று வெப்பநிலையை குறைக்கும். மழை வானிலையும் ஏற்பட போகிறது. காற்று சுழற்சி தாழ்வு நிலை வரப்போகிறது. 2வது 3வது வாரம்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக 3வது வாரத்தில் மழை வானிலை உறுதி. 2வது வாரத்திலே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வெல்லாம் இதில் நாம் கற்பனை வரைபடமாக இணைச்சிருக்கிறோம்.
பாருங்க, சுமத்ரா தீவு பகுதிக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி வாக்கில் வரும் என்று அறிவிக்கப்பட்ட நிகழ்வையும் அதற்கு பின்னாலேயே 15ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வையும் நாம் இதில் இணைச்சிருக்கோம். சுழண்டு கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது கற்பனை வரைபடம், கணிப்பு. ஆகவே இதையும் நீங்கள் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆக இப்பொழுதைக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு மழை. இன்றைக்கு இரவு புதுக்கோட்டையோட மேற்கு பகுதி ராமநாதபுரம், சிவகங்கை வரைக்கும் வரலாம். அதே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி வரைக்கும் வரலாம். ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நாளைக்கு மேற்கே தான் இருக்கும். குறைந்த பரப்பு 28ஆம் தேதி வரைக்கும் மேற்கையும் தெற்கையும் ஆங்காங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் அதிகரிக்கும். இரவு நேரத்தில் குளிர்ந்த வானிலையும் பகலில் வெயிலும் இருக்கும் உயரழுத்தம் காரணமாக. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு 8ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்குள்ளே 2 நிகழ்வு இருக்குது. அது மழை தர வாய்ப்பு இருக்குது. 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே 2 நிகழ்வு. ஒன்று கண்டிப்பாக 2ஆவதாக வரக்கூடிய 15 to 20 வலுவான நிகழ்வு. அதாவது 3ஆவது வாரம் வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வு. இணைந்திருங்கள் அப்டேட் சொன்ன. நன்றி.